வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் 516வது வாரம். நேயர்களாக நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுகளுக்கு மிக மிக நன்றிகள். உங்கள் ஆதரவு இல்லை என்றால் இவ்வளவு வெற்றிகரமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்க முடியாது. அதேபோல் இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக இருப்பதற்கு வேந்தர் டிவி நிர்வாகத்தினருடைய ஆசீர்வாதம் மிக முக்கியம். பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும் இளையவேந்தர் SRM ரவி அண்ணன் அவர்களுக்கும் CO மேடம் அவர்களுக்கும் டைரக்டர் பிரேம் அவர்களுக்கும் ஒளிப்பதிவாளர்கள் அவர்களுக்கும் டெக்னீஷியன் அவர்களுக்கும் இதில் பங்கு பெற்றக்கூடிய ஒவ்வொருத்தர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். குறிப்பாக விளம்பரதாரர்களால் இவ்வளோ வெற்றிகரமாக இதை நடத்த முடிகிறது. அப்பேற்பட்ட விளம்பரதாரர்கள் ஒவ்வொருத்தர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றி. எப்பொழுதும் நேயர்களுக்கு எந்த காலத்திலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு 22/9/2025 முதல் 28/9/2025 வரை நமக்கு 7 நாள் தான். இதில் இந்த வாரத்திற்குண்டான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்ப்போம். ஆனால் இந்த வாரத்தில் என்ன ஆரம்பிக்குது? நவராத்திரி ஆரம்பிக்குது. என்றைக்கு ஆரம்பிக்குது? 22ஆம் தேதி 22/9/2025 புரட்டாசி 6. அதுலேருந்து 1/10/2025 வரைக்கும் புரட்டாசி மாதம் 15ஆம் நாள் சரஸ்வதி பூஜை வரைக்கும் ஒரு சிலர் கும்பிட்டாலும் விஜயதசமி 2/10/2025 வீடுகளில் அந்த விஜயதசமி வரைக்கும் இந்த நவராத்திரி விசேஷம்தான். நவராத்திரினா ஏதோ கொலு வச்சு சுண்டல் கொடுப்பாங்கலாம் கிடையாது. அந்த குழுவுக்கு நவராத்திரி என்றாலே தேவியர் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம். நவராத்திரி என்றால் சக்தி இல்லை என்றால் சிவன் இல்லை என்றது சொல்கிறதுக்கு தான். ஏதோ நவராத்திரின்னா ஒரு காலத்துலலாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி நவராத்திரி விழா எப்போ வரும்னு பெண்களும் குடும்பத் தலைவிகளும் பெற்றோர்களும் பெரியோர்களும் குழந்தைங்களெல்லாம் ரெடியாக இருக்கும். ஊரே திருவிழா மாதிரி இருக்கும். இப்போல்லாம் எல்லாம் அடுக்குமாடி குடியிருப்பு, ரொம்ப பிஸி, இன்ஸ்டன்ட் ஃபுட்டு, ஃபோன் பண்ணால் ஃபுட்டு எடுத்துன்னு வந்து கொடுக்குறது. ஒரு நாளுக்கும் ஒரு பயிர் வகைகள்லாம் கொடுப்பாங்க. எதுக்குன்னா மக்களுக்கு புரோட்டீன் தேவைப்படும். புரோட்டீன் தான் ரொம்ப முக்கியம் இல்லை? அதனால் ஏழை எளியோர்களுக்கெல்லாம் குறிப்பாக அந்த பெண்களுக்கு புரட்டாசி மாதத்தில் புரோட்டீன் சத்துக்கள் நிறைந்து எப்பொழுதும் கொடுக்கறதுக்கு தான் சுண்டல். எல்லா நாளும் தனிப்பட்ட சுண்டல் இருக்கும். அந்த சுண்டலுக்கு ஒரு மகத்துவம் இருக்கும். முதல் 3 நாட்கள் துர்க்கைக்கு சிறப்பு செய்வார்கள். அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மி வருகிறாள் என்பது ஐதீகம். அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதியே வருகிறாள் என்பது தான் ஐதீகம். எப்படி பிரிக்கிறாங்க பாருங்கள். முதல் 3 நாள் 9 நாளில் நவராத்திரி. நவம் என்றால் 9. நீங்கள் 10 நாள் கொண்டாடிக்கங்க, 11 நாள் கொண்டாடிக்கங்க. ஆனால் நவராத்திரி என்றாலே 9. முதல் 3 நாள் துர்க்கை நம்மளிடத்தில் வருகிறாள், ஆசீர்வதிக்கிறாள் என்ற அர்த்தம். அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மி வருகிறாள் என்ற அர்த்தம். அதுக்கடுத்த 3 நாட்கள் யார் வராங்க? சரஸ்வதி. ஸோ இந்த 3 பேர் வந்தால் தான் ஒரு மனிதர் வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும். லக்ஷ்மி மட்டும் வச்சுக்கினேன் படிப்பு இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும்? சரி, படிப்பும் லக்ஷ்மியை மட்டும் வச்சுக்கினேன் தைரியம் இல்லைன்னா என்ன ஆகும்? எவனாவது கொள்ளைஷன் போடுவான். ஸோ எல்லாம் வேணும். 3 லக்ஷ்மி இல்லைன்னு வச்சுங்களேன், 3 தேவியர் 9 விதமாக 3 நாட்களுக்கு கொடுக்கறது நீங்கள் அவதாரமாக அந்த துர்க்கையை போட்டுக்கிறது. கோயிலெல்லாம் அப்படி தான் இருக்கும். அலங்காரத்தை அப்படி தான் கொண்டு வருவாங்க. அலங்கார பிரியை அம்பாள். பெண்களுக்கும் அதுபோல்
எனக்கு தெரிஞ்சு சில வீட்டிலலாம் 9 நாளும் 9 சாரீ புதுசாக கட்டுறவங்களாம் இருக்காங்க. அது அவங்கவுங்க வசதி, அவன் வாங்கிட்டு வந்த வரோம். அதுக்கு போட்டி போட்டு கிரெடிட் கார்டில் போட்டு தேய்ச்சியெல்லாம் வாங்காதீங்க. நம்மளால் என்ன முடியுமோ சந்தோஷமாக பண்ணுங்க. கொலு வந்து ரொம்ப விசேஷம். இந்த 9 நாட்களுக்கும் அந்த நவராத்திரி வந்தாலே நெய்வேத்தியம் சுண்டல் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. ஆனால் ஆதிபராசக்தி இவ்வுலகம் முழுவதும் அவளுடைய அருள் ஆட்சி தான் என்பது எல்லோருக்கும் தெரியும். புல், பூண்டு, புழு, மரம், பசு, புலி, மனிதர்கள், வண்டு, பூச்சி, ஒரு நாள் வாழக்கூடிய எல்லாவற்றுகளுக்கும் உயிராக விளங்கக்கூடியவள் யார் என்றால் பராசக்தி. இப்படி எல்லா உயிர்களிலும் பராசக்தி வாழ்கிறாள் என்பதை உணர்த்துவதே கொலு வைப்பதனுடைய நோக்கம். அந்த கொலுவுக்குள்ளே வந்து எல்லா ரூபத்தையும் காட்டுறது தான். இதனால்தான் சிவை ஜோடிப்பு என்று கொலுவை சொல்வார்கள். சிவை என்றால் சக்தி, சக்தியின் வடிவமே கொலு பொம்மை. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது முழுக்க முழுக்க பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான அற்புதமான பண்டிகை. வீட்டில் கொலு வைப்பதால் அந்த பராசக்தியே நம்ம வீட்டிற்கு வருவதாக ஐதீகம். 5 படிகள், 7 படிகள், 9 படிகள் என்று வைப்பார்கள். 9 படிகள் வைப்பது பொருத்தமாக இருக்கும். நவராத்திரி 9 என்பதனால் அப்பேற்பட்ட விசேஷம். சின்னதாக வைக்கலாம். அதெல்லாம் இப்போல்லாம் இன்ஸ்டண்ட்டாகவே கிடைக்குது. பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் கொலுப்படியாக வந்துடுச்சு. நம்ம ஆளுங்கெல்லாம் இப்போ தான் டெக்னாலஜியில் டெவலப் ஆச்சு. சில கொலுப்படியெல்லாம் வீட்டுக்குள்ளே எப்போயுமே நவராத்திரியில் வரும். நவராத்திரி முடிஞ்சோடனே தொடச்சிட்டு உள்ளே போடும். அந்த அளவுக்கெல்லாம் கட்டுறச்சுவே டெக்னாலஜியோடு கட்டிடுறாங்க. அதே போல் பொம்மைங்கள்லாம் டக்குன்னு சில டப்பாலேருந்து வரும். திருப்பி நவராத்திரி முடிஞ்சோன்னா அந்த டப்பாவில் அழகாக ஸ்பாஞ்சு வச்சு இதெல்லாம் வச்சு நாப்தலின் பால்ஸ் வச்சு மூடிடுவோம். சிஸ்டமேட்டிக். கொஞ்சம் கற்றுக்கணும் நம்மளும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். பெரிய லட்சமாலாம் ஆகாது. ஆனால் ஒரு சந்தோஷத்தோடு செய்கிறது. ஒழுவை பார்க்க ஒழு வச்சுட்டு அக்கம் பக்கம்லாம் கூடாமல் இருக்கக்கூடாது. நீங்களே டெய்லி இப்போ 9 நாளும் பார்த்திங்கன்னா நீங்களே சுண்டல் சாப்பிட்டா அது என்ன பிரயோஜனம்? ஒழு எதுக்கு வைக்கிறது? அக்கம் பக்கத்தில் யார் இருக்காங்க, இவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம வீடு பக்கத்தில் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு கூப்பிட்றதுக்கு தான் கொலு. அப்போ தான் அந்த பரிச்சயம் வரும், அந்யோன்யம் வரும். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சு தான் நம்ம முன்னோர்கள் வச்சாங்க. 9 நாளும் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுமே புதுமாக சுண்டல் பண்ணிட்டு, அப்படி கிடையாது, தெரியாதவர்கள் வீட்டில் கூட போய் கூப்பிடணும். தாம்பூலம் வச்சு கூப்பிடணும். அதில் எந்த மதத்தினர் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வராங்க, வராட்டி போகிறாங்க. அதனால் அதுபோல் போய் கூப்பிடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 10-15 வீடாவது, ஒரு 20 வீடாவது உங்களை சுற்றி கூப்பிடுங்க. வர சொல்லுங்கள். நண்பர்களை கூப்பிடுங்க, உறவினரை கூப்பிடுங்க. வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பீங்கள, அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போடுங்க. சந்தோஷமாக வாங்கன்னு போடுங்க. சுண்டலை மட்டும் கொடுக்காதீங்க, ஏதாவது ஒரு சாப்பிட்ற பொருளும் கொடுங்க. ஒரு வடை கொடுங்க சந்தோஷமாக, பாயசம் கொடுங்க, சக்கரை பொங்கல் கொடுங்க, உப்பு உருண்டை கொடுங்க. வர்றவங்களுக்கு ஒரு பசி ஆடுறதுக்கும் ஒரு சந்தோஷம். ஏழைப்பாளைகள்லாம் கொடுங்க. கஷ்டப்படுவங்களாம் கூப்பிட்டு கொடுங்க. உங்கள் ஸ்டேட்டஸ்க்கே பார்த்து அவங்களுக்கே குழு வச்சு அவங்களே கூப்பிடாதீங்க, எல்லாரையும் கூப்பிடுங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி சந்தோஷமாக சாப்பிட்றதெல்லாம், அந்த ஆசீர்வாதம்லாம் நவராத்திரியில் தெய்வத்தினோட கடாட்சம். கூட தாம்பூல பை கொடுக்கறது, சோழி பிட்டு கொடுக்கறது, புடவை பிட்டு கொடுக்கறது, பசங்களுக்கு படிக்கக்கூடிய ஜாமெண்ட்ரி பாக்ஸ், பேனா, பென்சில்லாம் வச்சு கொடுக்கறது, அதெல்லாம் உங்களை மேன்மைப்படுத்தும். அடுத்த நவராத்திரிக்குள்ளே அது ஒரு நல்ல லெவல் கொடுக்கும். உண்மையாக கஷ்டப்படுறவங்களுக்கு மளிகை சாமான்லாம் வாங்கி கொடுங்க. அதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நவராத்திரினா சுண்டல் தான் கொடுக்கணுன்னு
இந்த புக்கிலையும் டிவிலையும் மாற்றி மாற்றி சொல்கிறத மட்டும் கேட்டு அதை மட்டும் பண்ணாதுங்க. அவங்க வீட்டில் ஒரு 20 நாளுக்கு சுண்டல் வைக்கிறதுக்கு அந்த பேக்கெட் வாங்கி கொடுங்க, பச்சையாக. அவங்க வச்சுப்பாங்க. உங்கள் பேர் புகழ் நிற்கும். நவராத்திரியில் சபதம் எடுங்க. நவராத்திரியில் எல்லாமே நல்லது நடக்கும். சேமிப்பு பண்ணுறது, குழந்தை பேரில் டெபாசிட் போடுறது, ஆர்டி பண்ணுறது, நகைகளை வாங்கிறதுக்கு நகை சேமிப்பு திட்டத்தில் சேர்றது. அட்சய திருதியை மட்டும் பிடிச்சிக்காதீங்க. வளர்ப்பிறையில் வருவது தான் நவராத்திரி. அவ்வளோ விசேஷம், எல்லாம் வளரும். பெருமாள் மாதம் புரட்டாசின்னா நவராத்திரின்னா கூட தேவி மாதம். பெருமாள் தானே எல்லாத்துக்கும். இந்த மாதத்தை விட்டுட்டிங்கன்னா எப்போ கிடைக்கும்? சேர்த்து வைங்க, வெள்ளியில் சேருங்க, நகை வாங்குங்க, மளிகை பொருள் வாங்கி கொடுங்க, நிறைய நல்லது பண்ணுங்கள், ஆடை ஆபரணங்கள் வாங்குங்க, மனசுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்குங்க. அதே போல் குழுவெல்லாம் வைக்க முடியல, பரவாயில்ல, எங்கேயாவது நல்ல ஏழை முதியோர் இல்லத்திற்கு, ஏழைப்பாள இல்லத்திற்கு ஒரு 25 கிலோ அரிசியோ பருப்போ துவரம் பருப்போ நல்லெண்ணெயோ சாப்பாடு எண்ணெயோ உப்போ சந்தோஷமாக வாங்கி கொடுங்க. கோயில்களுக்கு வாங்கி கொடுங்க, எங்கே வேணுமா வாங்கி கொடுங்க. ஆனால் இதெல்லாம் உங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மனித வாழ்க்கை படிப்படியாக உயர்வது எப்படி என்பதை காட்டக்கூடிய விஷயந்தான் இந்த படிக்கட்டுகள். புரிஞ்சுக்குங்க. அதில் நிறைய பேருக்கு புரியும். 9 நாள் பூஜைகளுக்கு அதில் 9 என்ற எண்ணுக்கு தான் அவ்வளோ முக்கியத்துவம். 9 நாட்களுக்கும் தெய்வீகளுக்கு விதவிதமான 9 நைவேத்தியங்கள் எது வேணுமா படைக்கும். கூட ஒரு சுண்டல் வைக்கணுன்றது ஒரு ஐதீகம். அதையும் வச்சுருங்க. அதான் இப்போ தான் இன்ஸ்டண்ட்டாக எல்லா இடத்துலையும் வெளியில் விற்கிறதே வாங்கலாம். அதெல்லாம் வாங்கலாம். நம்மளால் முடிஞ்சால் நமக்கு சுண்டலே செய்ய தெரியாதுன்னு என்ன பண்ணுறது? அதனால் கடையில் வாங்கிக்கோங்க. கிருஷ்ண ஜெயந்திக்கே கடையில் இப்படி அழகாக டப்பா வருது, எல்லாம் வந்துடுது, இன்ஸ்டன்ட் தான். பக்கத்தில் இருக்கிற நல்ல கடைகளில் எது எது விற்கிறான்னு பார்த்து பண்ணுங்கள். முதல் நாள் சுண்டல், இது ஐதீகத்தில். 2வது நாள் வறுவல், 3வது நாள் துவையல், 4வது நாள் பொரியல், 5ஆம் நாள் அப்பளம், 6ஆம் நாள் வடகம், 7ஆம் நாள் சூரணம், 8ஆம் நாள் முறுக்கு, 9ஆம் நாள் திரட்டுப்பால். இதெல்லாம் கொடுக்கலாம். இதுதான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதே போல் பூக்கள், 1ஆம் நாள் மல்லிகை, 2ஆம் நாள் முல்லை, 3ஆம் நாள் ஜாதி, 4ஆம் நாள் பாரிஜாதம், 5ஆம் நாள் சம்மங்கி, 6ஆம் நாள் செம்பருத்தி, 7ஆம் நாள் தாளம்பூ, 8ஆம் நாள் ரோஜா, 9ஆம் நாள் தாமரை. வேறு என்ன வேணும்? ஓகேவா? சந்தோஷமாக இந்த நவராத்திரி கொண்டாடுங்க. அடுத்த நவராத்திரிக்குள்ளே தேவியுடைய கடாட்சம் பெற்று நல்லா வளர்ந்த பிறகு, இப்போ ஒரு 50 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறீங்கன்னா அடுத்த வாட்டி ஒரு 500 பேருக்கு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு உயர்வோம் என்ற நம்பிக்கையில் இந்த நவராத்திரி உங்களுக்கு எல்லா விதத்திலும் எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரிஞ்ச ஒரே தேவி மேல்மலையின் ஒரு அங்காளம்மனை வேண்டி நிகழ்ச்சிக்கு செல்வோம். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் 22/9/2025 முதல் 28/9/2025 வரை. முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு வெள்ளிக்கிழமை தெய்வ வழிபாடுகள், அம்பாள் வழிபாடு இந்த நவராத்திரியில் அனுகூலத்தை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள் மனநிறைவை ஏற்படுத்தும். அலைச்சல்கள் அதிகமாக காணப்பட்டாலும் தெய்வ வழிபாடுகள், இஷ்டப்பட்ட மனிதர்களை சந்திப்பது, பேர் புகழை எடுப்பது, தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவது, எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெறுவது போன்ற சாத்தியக்கூறுகள் தொடர்ச்சியாக அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் தரும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும். பணவருக்கு உண்டான அனுகூலம் காணப்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது சந்தோஷமும் அற்புதத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள்
தவிடுபொடியாக்குறது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் கிடைப்பது, முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் இருப்பது, இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது, எதிரிகள் பலமிழந்து போகக்கூடிய அமைப்பு ஏற்படுவது, வழக்குகள் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுப்பது, அசையாம சேப்பொருள் சேர்க்கை ஏற்படுவது, திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் ரொம்ப நாட்களாக மேஷம் என்றாலே சோம்பல், மேஷம் என்றாலே இன்றைக்கி பார்த்துக்கொள்ளலாம் இன்றைக்கி பார்த்துக்கொள்ளலாம் 10 வருஷமாக பார்த்துக்க மாட்டீங்க. ஆனால் இந்த மாதத்தில் எல்லாவற்றையும் உட்கார்ந்து இழுத்து முடித்து செய்வது, இன்கம் டேக்ஸ் கிளியரன்ஸ் செய்வது, ஜிஎஸ்டி செய்வது, தொழிலில் அதிக அக்கறை கொள்வது, வேறு புது தொழில் தொடங்குவதெல்லாம் படிப்படியாக ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் மேஷராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரும். சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் தீரும், குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும், காதல் அமைப்பு கைகூடக்கூடிய அமைப்பு ஏற்படும், பெற்றோர் பெரியோர் மற்றவர்களெல்லாம் ஒதுங்கி போனவர்களெல்லாம் தேடி வரக்கூடிய அமைப்புகள் தரும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. வங்கிகளுடைய கடன் மற்ற விஷயத்தில் சின்சியராகி ஏதாவது வகையில் அதை அடைப்பதற்கு முயற்சி எடுத்து வெற்றிகரமான பண சேர்க்கை ஏற்படுவது ஆனந்தத்தை பெற்றுத்தரும். மேஷராசிக்காரர்களுக்கு முதுகு தண்டுவிடும், கழுத்து பகுதி மட்டும் கவனமாக பார்த்துக்கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் காது மூக்கு தொண்டை அடிவயிறு கழிவு பாதையில் சிறிது கவனமாக இருப்பதும், செவ்வாய்க்கிழமையில் தெய்வீகளை வழிபாடு செய்வது. நான் சொல்வது தெய்வ வழிபாடு, நீங்கள் ஏதாவது பண்ணால் நான் பொறுப்பு கிடையாது. ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதீத கவனம். செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் எலுமிச்சப்பழ ஊறுகாவும் தானம் கொடுப்பது ஏற்றத்தையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபத்திற்கு வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். பிள்ளைகளிடத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. பழைய கடன்கள் செட்டில் ஆகிறதுக்கு உண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயங்கள் பெறுவதும் ரிஷபத்திற்கு நிச்சயமாக ஏற்படும். தொடர்ச்சியாக இருந்த எல்லா விதமான சங்கடங்களும் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான மாற்றத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தொழிலில் மாறலாம், உத்தியோகத்தில் மாறலாம், படிப்பில் மாறலாம் என்று ரொம்ப நாட்களாக இருந்த சிக்கலெல்லாம் தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய காலகட்டம். உணவு முறையில் கட்டுப்பாடு வைத்து கொள்ளவில்லை என்றால் பெரிதாக தொந்தரவுகளுக்கு மாட்டக்கூடிய அமைப்பு ரிஷபத்துக்கு ஏற்படும். உத்தியோகத்தில் சங்கடங்கள் படிப்படியாக குறைவது, அசையாம பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுவதெல்லாம் ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வாகன அமைப்பில் அனுகூலங்கள் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். கண்டிப்பாக பிள்ளைகளிடத்தில் மனமிட்டு பேசுவதும், வார்த்தைகளை தவறாக பயன்படுத்தாமல் இருப்பதும் நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கொலஸ்ட்ரால், பிபி, லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷனில் கவனமாக இருப்பதும், வேலைக்கிழமையில் தேவி வழிபாடு, அம்பாள் வழிபாடு, நவராத்திரியில் சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டாலும் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் கவனமாக இருப்பதும், வாக்குவாதங்களை சிறிது வைத்துக்கொள்வதில் அதீத கவனமாக இருப்பதும், இரத்தபந்த உறவுகளுடன் சிறிய வாக்குவாதங்கள் எல்லாம் தேவையில்லாத பதட்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். முதலாளிகளுக்கும் மேலதிகாரிகளிடத்திலும் தர்க்கங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய
மிதுன ராசிக்காரர்கள் பெரிய வெற்றிகளையும் பெரிய சந்தோஷத்தையும் பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். உத்தியோகத்தில் பல விதத்தில் ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக பிள்ளைகளிடத்தில் இருந்த பிரச்சனைகளெல்லாம் படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலம் காணப்படுவதும், சுபகாரியங்கள், குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் இருந்த மனத்தாங்கல் தீர்வதும், ஏற்கனவே பிரச்சனையாகி கோர்ட்டு வழக்கு என்று சொல்லி கொண்டு இருந்த மிதுனராசிக்காரர்கள் அந்த அமைப்பு மாறி அந்யோன்யம் அதிகரிப்பதும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அனுகூலங்கள் பெறுவதும், எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவதும், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வதும், யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய காலகட்டம். மேலதிகாரிகள் விஷயத்தில் தர்க்கங்கள் கூடாது. உறவு முறையில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தொலைதூரத்தில் உத்தியோக நிமித்தமாகவோ வியாபார நிமித்தமாகவோ தள்ளி இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் பெரியவர்களிடத்தில் மனமிட்டு பேசுவது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தனிப்பட்ட முறையில் அனுகூலங்கள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பழைய கடன்கள் பைசலாவதற்கும், இடமாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வதும் ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, யோக பலங்கள் எல்லாம் காணப்படும். கண்டிப்பாக சனிக்கிழமையில் தேவி வழிபாடு, குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அனுகூலம் காணப்படும். வாரத்திற்கு ஒரு நாள் சனிக்கிழமையில் குடும்பத்தாருடன் தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மன அழுத்தம் தீரும். தொழிலில் அனுகூலம் காணப்படும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். அரசு துறை, அரசியல்வாதிகள் திடீரென்று ஏற்றம் பெறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு காணப்படும். மன அழுத்தங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகத்தில் அதீதமான ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். சுபவிரிய பிராப்தம் ஏற்படக்கூடிய அமைப்பு. புதன்கிழமை மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் எலுமிச்சப்பழ ஊறுகாவும் தானம் கொடுக்க அனுகூலங்கள் காணப்படும். கண்டிப்பாக மீடியா துறையில், பத்திரிகை துறையில், மியூசிக் துறையில், சினிமா துறையில் இருப்பவர்களெல்லாம் பெரிய பேர் புகழை பெறக்கூடிய அமைப்பு கடகத்துக்கு ஏற்படும். அரசு கௌரவங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. ப்ரமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய அமைப்பு. எடுத்த காரியத்திலெல்லாம் ஜெயமும் நம்பிக்கையும் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது யோக பலத்தை அதிகமாக பெறும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி. பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கலாம். அரசாங்க எக்ஸாம்களை நீண்ட நாட்களாக ரிசல்ட் என்ன ஆகும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக ஏற்படுவதும், வயிறு சம்பந்தப்பட்ட கன்ஃபார்மாக தொற்றுநோய் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். நீங்களும் சனிக்கிழமையில் தேவி வழிபாடு குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷத்தை தரும். உணர்ச்சி வசப்பட்டு கோபதாபத்திலோ வண்டிகளிலோ தேவையில்லாத பிரச்சனைகளை ஆட்படாமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். வார்த்தைகளுக்கு காது, மூக்கு, தொண்டை, சளி தொந்தரவு, பல்லில் ப்ராப்ளம் அதீத கவனமாக இருப்பது முக்கியத்துவத்தை கொடுக்கும். வாகனங்களில் வித்தைகள் வேண்டாம். ஆவேசப்பட்டு பேசுவது வேண்டாம். கோபமாக இருப்பது, மன அழுத்தங்களாக இருப்பது, வேலைக்காரர்களை நினைத்து தேவையில்லாத குழப்பிக்கொள்வதெல்லாம் வேண்டவே வேண்டாம். துணை அல்லது துணைவியார் காதல் அமைப்பு உறுதுணையாக
இருக்கக்கூடிய காலகட்டம். எதிர்பார்த்த பணவரவு, தெய்வ வழிபாடுகள், விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம் போன்ற விஷயத்தில் அதிக ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்கள் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு காணப்படும். கண்டிப்பாக எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் காணப்படும். தொழிலில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் டக்கு அனுகூலம் காணப்படும். பெற்றோர் பெரியோர்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய ராசிப்படி பெற்றோர் பெரியோர்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படுவதனால் கண்டிப்பாக நீங்களும் அந்த அனுகூலத்தில் அனுசரணையாக வாழ முடிய அமைப்பு ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். வார்த்தைகளில் மட்டும் தேன் தழுவிய வார்த்தை உன்னதத்தை ஏற்படுத்தும். உங்கள் கோபதாபம் வந்தால் உங்கள் முகம் மாறி உங்களை காட்டி கொடுக்கும். கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனம். வேலைக்கிழமையில் தெய்வீக வழிபாடு, அம்பாள் வழிபாடு ஏற்றத்தை தரும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடவே கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். இந்த கண்டிப்பாக எப்பேற்பட்ட வார்த்தைகள் கொடுத்தாலும் இதை எப்படி நீங்கள் காப்பாற்றுவீர்கள் என்று எல்லோரும் கோபப்பட்டாலும் அதெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய அனுகூலமான காலகட்டம். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்களுடைய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். எதிரிகள் விஷயத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். நரம்பு உபத்திரங்கள், அலர்ஜி உபத்திரங்கள் மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கு ஹார்மோன் குறைபாடுகளும் கோபதாபத்தால் குடும்பத்தில் கஷ்டங்கள் ஏற்படுவதும் மிக கவனத்துடன் கையாளவில்லை என்றால் தேவையில்லாத பதட்டமோ சங்கடமோ ஏற்பட்டுவிடும். மேலதிகாரிகள் விஷயத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மேலதிகாரிகளோ நீங்கள் அவசரப்படுவதோ கூடவே கூடாது என்பதை கன்னியா ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் என்ற மாற்றத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் கண்டிப்பாக யோக பலத்தை நிச்சயமாக பெறக்கூடிய அமைப்பு ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். கண்டிப்பாக ராஜினாமா செய்துவிட்டு வேறு வேலை தேடுகிறேன் என்று அவசரப்படுவதை மட்டும் கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். செவ்வாய்க்கிழமையில் தேவி வழிபாடு, அம்பாள் வழிபாடு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். விளைவிருந்த பொருள்கள் விஷயத்தில் அதீத கவனம். ஞாபகம் மருதி மிக கவனமாக இருப்பது நம்பிக்கை தரும். பிபி, சுகர், ஸ்கின் அலர்ஜி போன்ற விஷயத்தில் அதீத கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கு மயக்கம், தலை சுற்றல், ஹார்மோன் குறைபாடுகளில் கவனமாக இருப்பது முக்கியத்துவம் கொடுக்கும். பெற்றோர் பெரியோர் சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். டக்கென்று சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ராசிகளில் துலா ராசிக்காரர்கள் முதன்மை இடத்தை பெறுகிறார்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லலாம். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படலாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலத்தையும்
சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் புது வரவுகளுக்கு உண்டான உத்தரவாதங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம். புதன்கிழமை மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் எலுமிச்சைப்பழ ஊறுகாவும் தானம் கொடுக்க விரயங்கள் சுபவிரயமாக மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். எல்லா விதத்திலும் துலா ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் எல்லா விதமான கடாட்சமும் அஷ்டலக்ஷ்மி அனுகூலமும் மாற்றி மாற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிகளில் துலா ராசிக்காரர்கள் காணப்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்களெல்லாம் தீர்வது அனுகூலத்தை தரும். குடும்பத்தில் மிகப்பெரிய ஏற்றமும் பணவரவுக்குண்டான உத்தரவாதமும் முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் இருப்பதும் எந்த தொழில் செய்கிறோம் என்று யார் கேட்டாலும் வெக்கப்பட்டு கொண்டிருந்த துளாராசிக்காரர்கள் விசிட்டிங் கார்டை நீட்டக்கூடிய அளவுக்கு அனுகூலமும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமையில் தேவி வழிபாடு, அம்பாள் வழிபாடு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் முதலீடும் அசையாமசை பொருள் சேர்க்கையும் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். உங்களுக்கு சுபகாரியங்கள் இப்பொழுது நடைபெறாது என்று ஏதாவது சொல்வதை கேட்டு வருத்தப்படாதீர்கள். சுபகாரியங்கள் டக்குன்று நடைபெறக்கூடிய ராசிகளில் விருச்சிக ராசிக்காரர்கள் காணப்படுவார்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளியிடத்திலும் காப்பாற்றக்கூடிய அனுகூலங்கள், வசந்தமான சூழ்நிலை, சந்தோஷமான அமைப்பு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்த்த அனுகூலங்கள் காணப்படும். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கள் தீரக்கூடிய அற்புதமான காலகட்டம். புதிய முதலீடுகள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக தோல் சம்பந்தப்பட்ட, பல்லு சம்பந்தப்பட்ட, காது மூக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கவனமாக விருச்சிக ராசிக்காரர்கள் இருப்பது ஏற்றத்தை தரும். இதயத்தில் ஏற்கனவே உபத்திரம் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் கவனமாக இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படுவது வசந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வாகனங்களில் வித்தைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் பெரும் வெற்றியும் பெரும் சந்தோஷத்தையும் பெரும் ஏற்றத்தையும் பெறுவார்கள். மன அழுத்தத்துக்கு மட்டும் ஆட்படாமல் இருக்கக்கூடிய விருச்சிகத்திற்கு எந்தவித கவலையும் கிடையாது. நினைத்த காரியங்கள், ப்ரமோஷன் தடைகள், புது இன்க்ரிமெண்ட்டுகள், வேறு வேலை கிடைப்பது, ஆஃபர் கிடைப்பது, அரசாங்கத்தில் கௌரவம் ஏற்படுவதெல்லாம் விருச்சிகத்துக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் மன அழுத்தத்தை தவிர்த்தால் எல்லாமே ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் புதன்கிழமையில் தேவி வழிபாடு, அம்பாள் வழிபாடு வாழ்க்கையை மேன்மையடைய செய்யும். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதும் கண்கூடாக பார்க்கக்கூடிய அனுகூலம். அசையாமசையா பொருள் சேர்க்கை முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் இருப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை, உறவினர்கள் செல்வது, நண்பர்கள் செல்வது என்று அடிக்கடிக்கு பேக்கிங் நிறைய பண்ணக்கூடிய ராசிகளில் தனுசு ராசிக்காரர்கள் காணப்படுவார்கள். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிப்பது, நண்பர்கள் உறவினர்கள் அந்யோன்யம் அதிகரிப்பது, அடிக்கடிக்கு டிராவல் செய்யக்கூடிய பிராப்தம் ஏற்படுவது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது
கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை தருவது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்று டக்கு எல்லா விதத்திலும் ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருந்தால் போதும். நீண்ட நாட்களாக நல்ல வேலையாட்கள் கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மனதுக்கேற்ற வேலையாட்கள் கிடைப்பதனால் தொழிலில் இருந்த கஷ்ட நஷ்டங்கள் முழுவதுமாக தீர்வது சந்தோஷத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிகளில் மகர ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக திங்கட்கிழமையில் தேவி வழிபாடு, அம்பாள் வழிபாடு முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை தரும். பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும், புது அறிமுகத்தில் கவனத்துடன் இருப்பதும், முதலீடுகளில் கவனத்துடன் இருப்பதும், தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக சுபவிரய பிராப்தத்துக்கு உண்டான அமைப்பெல்லாம் மகரத்திற்கு டக்குன்று ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக வயிறில் அஜீரண கோளாறுகள், கழிவு பாதையில் சிறு உபத்திரங்கள், தேவையில்லாத மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். தலைமுறையாக இருக்கக்கூடிய நோய் உபத்திரங்கள் மகரத்திற்கு தலை தூக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால் அதீத கவனமாக பரம்பரை நோய் உபத்திரத்தில் இருக்கக்கூடிய ராசிகளில் மகரம் மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கள் தீரும், பணத்தாங்கள் தீரும், தொழில் ஏற்றங்கள் பெறும். தொழிலில் இருந்து அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதத்தை தெய்வீகள் பெற்றுத்தரும் என்பதை ஆசீர்வாதத்துடன் எல்லா காரியங்களும் பயணங்களும் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுடைய ஆசீர்வாதம் உங்களை மேன்மையடைய செய்யும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி என்று டக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் தேவி வழிபாடு, அம்பாள் வழிபாடு வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். கும்பராசிக்காரர்கள் மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் வழுக்கலான இடங்கள், தலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக மிக கவனம். காது மூக்கு தொண்டை, கண், பல்லு, கழுத்து போன்ற உபத்திரங்கள், கழுத்திலிருந்து தலைவரை உள்ள உபத்திரத்தில் அதீத கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத சட்ட சிக்கலுக்கு ஆட்படாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் யாராவது ஏதாவது பொருள்கள் கொடுக்கிறார்கள், தண்ணி பாட்டில் கொடுக்கிறார்கள் என்று வாங்கி வைத்து கொண்டு ஆபத்தை விலை கொடுத்து வாங்காதீர்கள். கண்டிப்பாக மிக மிக கவனமாக இருப்பது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான முன்னேற்றங்கள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்களில் கும்பராசிக்காரர்கள் வருவார்கள். விஷ ஜந்துக்கள், பூச்சிக்கடிகள், வாயில்லா ஜீவராசிகளிலும் அதீத கவனமாக இருப்பது கும்பத்திற்கு முக்கியம். உத்தியோகத்தில் பேப்பர் போடுவது, மேலதிகாரிகளுடன் தர்க்கம் செய்வது, உடன் வேலை செய்வர்களுடன் தர்க்கம் செய்வதெல்லாம் உங்களுக்கு ஏண்டா இதை செய்தோம் என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். பணவரவுக்கு உத்தரவாதம் ஏற்படும். துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் புது வரவுகள் ஏற்படும். குரு 5ஆம் இடத்தில் இருப்பதனால் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் சந்தோஷமும் ஏற்படும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிகளில் மீன ராசிக்காரர்கள் வருவார்கள். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் தீரும். புதன்கிழமையில் தேவி வழிபாடு, அம்பாள் வழிபாடு மிக முக்கியம். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதீத கவனமாக பார்த்து கொள்வதும், முதுகு, கழுத்து, கால் சம்பந்தப்பட்ட இழுக்கிறது போன்ற பிரச்சனைகளில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். குருவின் பார்வை தொழில் இடமாற்றம், உத்தியோகம் இடமாற்றம், வியாபார இடமாற்றம், படிப்பு இடமாற்றம் எல்லாம் ஏற்படும். மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதங்கள் வேண்டாம். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் வசந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம் என்ற அனுகூலங்கள் சந்தோஷமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதற்கு குலதெய்வத்தை பிரார்த்திப்பதும், புதன்கிழமையில் தேவி வழிபாடு செய்வதும் நன்மை ஏற்படுத்தி தரும். இரத்தபந்த உறவுகளுடன் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படும். நீண்ட நாட்களாக தேக உபத்திரத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல மருத்துவரோ அல்லது நல்ல மருந்துகளோ கிடைக்கக்கூடிய வாரமாக காணப்படுகிறது. பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றமும் சுபவரவும், பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுவதற்குண்டான அமைப்பு பெரியளவு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க அனுகூலத்தை கண்டிப்பாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தொடர்ச்சியாக இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும். இதுவரை மேஷம் முதல் மீன வரையுள்ள ராசிக்காரர்களுக்கு 22/9/2025 முதல் 28/9/2025 வரை உள்ள நாட்களுக்கு உண்டான பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றிகள் பல.